ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையில இருக்கோம்ல, அதை பற்றி தான் பேச போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இப்போது 5 வயசு குழந்தையிலேருந்து 5 வயசு இல்லை, அதுக்கு முன்னாடி 3 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்காங்க. முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. பாலியல் வன்கொடுமை அந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. தைரியமா ஒரு இடத்துக்கு போக முடியல. பிள்ளைங்க தனியா விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த டைம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் நம்ம இருந்துட்டுருக்கோம். டிவிலலாம் ஒவ்வொரு நியூஸும் இந்த மாரி பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான்லாம் பார்த்தீங்கன்னா, டிவில இந்த மாதிரி நியூஸ் வந்தாலே அந்த சேனல மாத்திருவேன். ஏன்னா, அ ஒரு நிமிஷம் அந்த வீடியோவ நம்ம பார்க்கும்போது, அந்த நியூஸ நம்ம பார்க்கும்போது, கொஞ்ச நேரம் இருந்து அத நெனச்சு ஒரு ஃபீலிங்ஸா இருக்கும். ஐய்யய்யோ! அந்த பிள்ளைக்கு என்னாச்சு? அந்த பிள்ளை எந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கும்? ஒரு சின்ன குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்துச்சுன்னா, அந்த இடத்துல இருந்து அத யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா, நம்மளும் ஒரு பெண். அதனால அந்த பெண் குழந்தையா இருக்கும்போது, அது என்னென்ன கஷ்டத்த அனுபவிச்சிருக்கும்ன்னு சொல்லிட்டு, அத கண்டிப்பா யோசிச்சு பார்த்து, ஒரு ஃபீலிங் நம்மள அறியாமலே நமக்கு இருக்குது. நம்மளே ஒவ்வொரு செகண்டும் நம்ம ஹேப்பியா இருக்கணும். ஆ இந்த மாரி மன கஷ்டம்லாம் படக்கூடாது. அ நம்ம மைண்ட டைவர்ட் பண்ணி, நம்ம எப்பவுமே பிரிஸ்கா இருக்கணும். அந்த மாரி இது பண்ணா, டிவி சேனல ஓப்பன் பண்ணாலே, இந்த மாரி நியூஸ கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஆனாலுமே அத கடந்து போக முடியல. சில நியூஸ்கெல்லாம் கேட்கும்போது, கேட்டு தான் ஆக வேண்டியது இருக்குது. ம். அன்னைக்கெல்லாம் ஒரு இது பாக்கேன். ஒரு சின்ன பிள்ளைய ஒருத்தன் கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, அந்த பிள்ளைக்கு நெறைய காயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவன தூக்கி போட்டு அடிக்காங்க. அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி தெருவுல விளையாடிட்டு நிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. இது மட்டும். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வயசான பாட்டிமாரு, அவங்கள கூட ஏதோ பண்ணியிருக்காங்க. அந்த மாரி நியூஸ் வருதுங்க. அது மட்டும் இல்ல. இப்ப விளாத்திக்குளத்துல ஒரு +2 படிக்கக்கூடிய பிள்ளை. பாவம் உண்மையிலே. அவங்க இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு வெளிய போனவங்கள, பிள்ளைய காணல. பேரண்ட்ஸ் அன்னைக்கு ஃபுல்லும் தேடியிருக்காங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் அந்த டைம்ல வரல. அதுக்கடையில அந்த பிள்ளைக்கு என்னென்னலாமோ நடந்திருக்கு. இன்னும் கூட அந்த குற்றத்த பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்கவே இல்ல. அ என்னதான் நடந்துட்டுருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்டின்னா, இப்ப இருக்கக்கூடியவங்க அதிகமான ஒரு போதை பழக்கத்துல இருக்காங்க. மது மட்டும் இல்ல, கஞ்சா அந்த மாதிரி நெறைய போதை பழக்கத்துல இருக்காங்க. இருக்கக்கூடிய நெறைய பேர் அந்த போதையிலே இருக்கதுனால, அவங்க நார்மலா இல்ல. அந்த நார்மல்ல இருந்து மீறி வாராங்க. அதாவது ஒரு நல்ல குணங்கள் இருக்கக்கூடியவங்களும் இந்த போதையில இருக்கும்போது, அவங்களோட குணநலன்கள் மாறுது. அதனால தான் அவங்க தங்கச்சியா நினைக்க வேண்டிய, இல்ல அம்மாவா நினைக்க வேண்டிய, பாட்டியா நினைக்க வேண்டிய ஒவ்வொருத்தரையும் தப்பா பார்க்குறாங்க. தப்பா பார்த்து இந்த மாதிரி குற்றங்கள் நடந்துட்டுருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இப்போ நம்மள நம்ம தான் பாதுகாத்துக்கணும். இப்போ எனக்குமே ஒரு பெண் குழந்தை இருக்கு, ஒரு பையன் இருக்கான். இப்போ இந்த மாரி நியூஸ பார்க்கும்போது, நம்மளோட பிள்ளைங்கள நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஆ பிள்ளைங்கள விளையாட விடும்போதும் ரொம்ப கண்காணிப்பா இருக்கணும். நம்ம பார்வையிலே நிக்கிற மாதிரி இருக்கணும். பக்கத்து வீட்டுக்கு விளையாட போறாங்களா, அவங்கள விட வேண்டாம். நம்ம பார்வையிலே வச்சுக்குவோம். இல்ல ரொம்ப சேஃபா இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுட்டு விடலாம். அது மட்டும் இல்ல, இப்போ +2 படிக்கக்கூடிய பிள்ளைங்களோ, ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டாங்க அப்டின்னா, ஆ போயிட்டு வாராங்கன்னா, 4, 5 பிள்ளைகள் கூட சேர்ந்தே வரது மாரி, கூட்டமா வரது மாரி, தனியா எந்த இடத்துலயுமே பிள்ளைங்கள விடவே கூடாது. எப்பவும் சேஃப்டியா இருக்கிற மாரி நம்ம பார்த்துக்கணும். அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும். அதே மாரி நம்மளுமே எந்த இடத்துக்கு போனாலும் பாதுகாப்பா போயிட்டு, பாதுகாப்பா வரணும். இந்த மாரி ஏதாவது ஒரு இது இருந்துச்சு அப்டின்னாலும், கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு இப்ப தான் நெறைய நம்பர்லாம் தந்திருக்காங்கல்ல, அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும். இல்ல இந்த விஷயங்கள வெளிய சொன்னா, இந்த பெண்ணுக்கு ஒரு கேவலம். அதாவது ஐய்யய்யோ! இப்படி நடந்துச்சே! இவன் கைய பிடிச்சு இழுத்துட்டான். இதெல்லாம் வெளிய சொன்னா, அந்த பெண்களுக்கு கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்தலாம் வெளிய சொல்லாம இருக்கவே கூடாது. ஏதாவது சின்ன சீண்டல் இருந்தா கூட, அவங்கள தூக்கி போட்டு ரொம்ப குத்துன்னு குத்தி, நொங்க கலத்தணும். அது எனக்கு எப்படி சொல்லன்னு தெர்ல. அவ்ளோ கொலவெறி வருது இந்த மாரி நியூஸ் எல்லாம் கேட்கும்போது. அப்படி அவங்கள போட்டு தாக்கணும் நம்ம. அவங்களலாம் விடக்கூடாது. அதாவது அவங்கள கேவலப்படுத்தணும். இந்த மாதிரி மைண்ட் செட் யாருக்காவது இருந்துச்சுன்னா,
அவங்கள வந்து ஒரு அவமானப்படுத்தி, "ஐயய்யோ! எல்லாரும் நம்மள பத்தி தப்பா நெனச்சுட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள ரொம்ப கேவலப்படுத்தணும். அப்பதான் அடுத்தது இந்த மாரி பண்ண மாட்டான். இல்ல இந்த மாரி பெரிய குற்றங்கள் பண்ணி மாட்டக்கூடியவன வந்து வெளிநாட்டுலலாம் வந்து டக்கு டக்குன்னு தண்டனை குடுத்து, இல்ல உயிர கொல்றது, கைய வெட்டுறது, கால வெட்டுறது அந்த மாரி ரொம்ப ஸ்ட்ராங்கா தண்டனைகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலயும் தண்டனைகள கொண்டு வரணும். இல்லன்னா, ஒரு கேஸ் வந்து ஆகுது. ஒருத்தன் வந்து தப்பு பண்றான், உள்ள போறான். அவனுக்கு 1 வாரத்துல அந்த தீர்ப்பு வரணும். அவன வந்து உள்ள கொண்டு போறாங்களா, தீர்ப்பு வந்த உடனே அவன வந்து மரண தண்டனை குடுத்து அவனுக்கு கேஸ முடிக்கணும். இந்த மாதிரி இருந்தா கூட குற்றங்கள் குறையும். இப்போ குற்றங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த போதை பழக்கம் தான். இந்த போதை வந்து நாட்ல வந்து பெரிய அளவுல வந்து இப்ப கூடிட்டு இருக்குது. அ யார பார்த்தாலும் வந்து அ போதையில இருந்த மாரி தான் நமக்கு தெரியுது. வெளியலாம் போகும்போது அந்த கடைகள பார்க்கும்போதே நமக்கு கோவமா வருது. அந்த மாரி தான் இருக்குது. மக்கள் நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பிள்ளைங்கள ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அ நம்ம ஆம்பள பிள்ளைங்க வளர்க்கும்போது இப்பவே இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள சொல்லிக் குடுத்து, இந்த மாரி எதுவும் அடிக்ட் ஆயிறக்கூடாது. அதுக்கு தகுந்த மாரி நம்ம பிள்ளைங்களையும் வளர்த்து கொண்டு வரணும். அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃபிரெண்ட்ஸ்.